எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு மாத பலனும் கிடையாது, வருட பலனும் கிடையாது, வார பலனும் கிடையாது. 100% எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு பதிவு, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு. மேசராசியில் பிறந்தவங்க யாரை திருமணம் பண்ணக்கூடாது? ஏன்னா திருமணம் அப்படின்றது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஒரு சிலருக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்த மன வாழ்க்கை திருமணம், ஒரு சிலருக்கு பல விதமான இன்னல்கள் கொடுத்துருக்கும். நான் பாட்டில் சிவனேன்னு இருந்தேன், கல்யாணன்ற ஒரு பேரில் எனக்கு பிரச்சனை வந்ததுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி 3 மாதம் தான் என்னுடைய மன வாழ்க்கை இருந்தது. ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம். கல்யாணம் ஆகாத கஷ்டம் ஒருத்தருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு இருக்குதுன்னா கல்யாணம் ஆகிட்டு ஏண்டா கல்யாணம் பண்ணோன்ற கஷ்டம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. அப்போது மேஷராசியில் பிறந்தவங்க யாரை திருமணம் 100% பண்ணவே கூடாது. அப்படி பண்ணால் பல விதமான சங்கடங்கள் ஏற்படுதுன்னா அப்போது எந்த ராசியை திருமணம் பண்ணக்கூடாது, எந்த நட்சத்திரத்தை திருமணம் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த திருமண பொருத்தம், கணப்பொருத்தம் இருக்கா, தினப்பொருத்தம் இருக்கா, யோனி பொருத்தம் இருக்கான்னு பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து இந்த பதிவு கொஞ்சம் நல்லா பாருங்கள். பொதுவாக இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் கொடுக்க தான் செய்யும். ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு மாதிரியான வளர்ச்சி. மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% கன்னிராசி நண்பர்களை திருமணம் பண்ணக்கூடாது. மேஷ ராசியில் ஆண் பிறந்திருந்தால் அந்த ஆணுக்கு கன்னிராசியில் பிறந்த பெண்ணை திருமணம் பண்ணால் 100% அவங்களுடைய மன வாழ்க்கையில் பிரச்சனைகள், தொந்தரவு ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலர் பசங்களுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என்னுடைய சொந்த பந்தங்களுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சகிச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. என்னதான் காசு பணம் லட்சமாக சம்பாதிச்சாலும் மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னா உசுரோடு இருக்கிறதே வேஸ்ட். அப்போது தெரியாமல் கூட மேஷராசியில் பிறந்தவங்க கன்னிராசியில் விவாகம் செய்கிற ஜோலி வேண்டாம். சில பேர் கமெண்ட்டில் கூட சொல்லலாம், சார் நான் மேஷராசி, என் கணவர் கன்னிராசி, நாங்கள் நல்லா தான் சார் இருக்கோம். அப்போது அந்த ஜாதகம் தப்பாக இருக்கும். பேராசி வச்சு திருமணம் செய்திருப்பாங்க. பேராசிக்கும் ஜாதகத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. சரியா? பேராசின்றது நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அதை கொண்டு ராசியாக பார்த்துக்கிறது. ஜாதகம் ப்ராப்பராக பார்க்கக்கூடியவங்க கன்னிராசியில் உள்ளவங்களை மேஷ ராசிக்கு இணைக்க வேண்டாம். மேஷராசியில் உள்ளவங்களை கன்னிராசியில் இணைக்க வேண்டாம். அது போக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு விருச்சிக ராசி, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 100% இணைக்கக்கூடாது. அதுபோக மேஷ ராசிக்கு மேஷ ராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா அதே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மேஷ ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் வருதுன்னா அந்த மகம் நட்சத்திரக்காரங்களை மேஷ ராசியில் வந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் விவாகரத்து கேரண்டி. ஏன்? ஆணுக்கு உசுறு சேதாரம் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை விவாகம் செய்யக்கூடாது. அப்படி செய்தாலும் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும், பிரச்சனை வரும், சிக்கல் வரும், தொந்தரவு வரும். அதே மாதிரி மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அப்புறம் வரக்கூடியது பரணி நட்சத்திரம். அப்படி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் அதே மேஷ ராசியில் அதே பரணி நட்சத்திரமாக இருந்தால் விவாகம் செய்யக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒரே நட்சத்திரத்தில் விவாகம் செய்யலாம், இது ஏக பொருத்தம் சொல்கிறாங்க. அவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. அத்திப்பழம் மாதிரி தான் வாழ்க்கை. அத்திப்பழம் மேற்பார்வைக்கு நல்லா இருக்குதுங்க, அது புட்டு பார்த்தா தான் அது நல்லா இருக்கா சொத்தையாக கிடக்கான்றது நமக்கு தெரியும். அடுத்தவங்களுடைய பொழப்பு நமக்கு வேண்டாம். நாம் திருமணம் செய்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னா
பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் அதே பரணி நட்சத்திரமாக இருந்தால் தயவு செய்து நீங்களே ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. ஜோதிடர்கள்கிட்ட போய் பார்க்கலான்ற கதையே வேண்டாம். ஒரே நட்சத்திரத்தில் விவாகம் செய்கிறது வேண்டாம். அதே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் உள்ளவங்களை திருமணம் பண்ண வேண்டாம். அதுபோக தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் உள்ளவங்களையும் திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி திருமணம் பண்ணால் வம்பு வழக்கு நிச்சயம் உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக அதே மேஷ ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியில் வரக்கூடிய உத்தரம் நட்சத்திரம், கன்னி ராசியில் வரக்கூடிய உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். அப்போது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தர நட்சத்திரமும் ஆகாது, உத்திராடம் நட்சத்திரமும் ஆகாது. கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். இப்போது திரிகோணம்னு சொல்லுவாங்க 1, 5, 9. இது ஈஸியாக நீங்களே பார்த்துக்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் ஒரு வரன் வருது அப்படின்னா அந்த வரன் 100% செய்யக்கூடாது. அப்படி மீறி செய்தால் 100% சிக்கல் கேரண்டியாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாகவே 3 வேளை சாப்பாடில் 2 வேளை தானங்க சாப்பிட்றேன், ஏன் ஒரே வேளை கூட தான் சாப்பிட்றேனுங்க அப்படின்னாலும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இருந்தால், மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அனுசரிப்பை இருந்தால், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும். 5 வேளை சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குதுங்க, 1000 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குதுங்க, ஆனால் மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை வாழ்ந்தா என்னங்க, வாழாட்டி என்னங்க? அப்போது மன வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு சரியாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சாதிச்சுக்கலாம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்கிறது தானுங்க. யார் செய்யாமல் இருக்கிறா சொல்லுங்கள் பார்க்கலாம். சம்பாதனை அப்படின்றது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சம்பாதனை இருக்கும். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் உங்கள் மன வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதும் வேஸ்ட்டு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையும் வேஸ்ட்டு. ஆக இந்த பதிவு கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் விவாகம் செய்துக்கக்கூடாது. அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரோ அவருடைய நட்சத்திரத்தில் வந்தாலும் விவாகம் செய்யக்கூடாது. ஒரு ராசியில், இப்போ மேச ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு திருமணம் பண்ணுறோம், பொருத்தம் பார்க்குறீங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த மேஷ ராசியாதிபதி செவ்வாய் கோச்சாரத்தில் 6வது பாவகத்திலேயோ 8வது பாவகத்திலேயோ 12வது பாவகத்திலேயோ கோச்சாரத்தில் வரும்போது விவாகம் செய்யக்கூடாது. இது எல்லாமே தான் மன வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய விஷயம். இது எல்லாம் சாதகமாக இருந்ததுன்னா 100% அந்த தம்பதிகள் பிரமாதமான வாழ்க்கை வாழுவாங்க. நாம் இந்தளவுக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லைங்க. எல்லாமே இன்றைக்கி மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மொபைல் ஃபோனில் பொருத்தம் பார்க்குறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், மன வாழ்க்கையில் மட்டும் இந்த கேர்லெஸ் வேண்டாம். சில பேர் இருக்கிறாங்க, பொண்ணு வீட்டில் பார்த்துட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டில் பொருத்தம் பார்த்துட்டாங்க, நாங்கள் பார்க்கலைங்க, 3 மாதம் 6 மாதத்தில் ப்ராப்ளம் பிரிவினைகள் நிற்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் திருமணம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுறீங்க, இன்னாருக்கு திருமணம் பண்ணலாமா அப்படின்றத யோசனை பண்ணுங்க. சரியா? முழுமையாக ஜாதகத்தை பார்த்து இந்த மன வாழ்க்கையில் இறங்குங்க. அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், இல்லைன்னா மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். சரியா? உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குது, மன அழுத்தத்துக்கு மட்டும் மருந்தே கிடையாது. அப்போ மன அழுத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னா மன வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க. இந்த பதிவு நிச்சயமாக மேசராசி நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும்
யாரை திருமணம் பண்ணக்கூடாது, பண்ணால் எந்த மாதிரியான சிக்கல் வரும் அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேனுங்க. நிச்சயமாக அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.